அதிமுகவின் கோட்டையை அசைத்து பார்த்த பன்னீர்செல்வம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது ஒருபுறம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் நிறைய பார்த்தீங்கன்னா இருப்பதாக ஒருபுறம் தகவல்கள் என்பது சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவின் கோட்டையையே அசைத்து பார்ப்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒருபுறம் தகவல்கள் அப்படின்றது தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் அதிமுகவுடைய கோட்டையை அசைத்து பார்க்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு பன்னீர்செல்வம் தள்ளப்படலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமநாதபுரம் தொகுதியில் தேர்தலில் தோல்விகள் அப்படின்றது கிடைக்கப்பட வேண்டிய ஒரு சில சூழல்கள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடக்கக்கூடும், நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டும் ஒருபுறம் எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. பன்னீர்செல்வம் எல்லாத்தையுமே இழந்துட்டார். தலைமையை இழந்துட்டார், தாயாரை இழந்து விட்டார், நம்முடைய மனைவியை அவருடைய மனைவியை பார்த்தீங்கன்னா இழந்து விட்டார். இப்படி எல்லாத்தையுமே இழந்துவிட்டு அரசியலில் நிர்கதியாக இருக்கும் தலைவருக்கு மக்கள் கொடுக்க போகின்ற பதவி என்னவாக இருக்க போகிறது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடியதில் ஹைலைட்டடான விஷயமா பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, அதிமுகவின் கோட்டையை முடிந்தால் அசைத்து பாருடா பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் இவர்களுடைய விமர்சனமும் பார்த்தீங்கன்னா குறை சொல்லுவதாக கிடையாது. எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனமும் பார்த்தீங்கன்னா ஒருபுறம் வைரலாக பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாடுடைய டெப்யூட்டி சிஎம்மாக இவர் ஆற்றிய பணிகள், இவர் ஆற்றிய கடமைகள், அவ்வளவு கடமைகள் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதற்கென்றே இவர் ராமநாதபுரத்தில் நவாஸ்கனியை எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா தோற்கடித்து விட்டு அவர் உள்ளே செல்கிறாரோ அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா இவருக்கு கேரண்டி ஷியோரிட்டி பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அதிமுகவுடைய கோட்டையையே பார்த்திங்கன்னா அலங்கரிக்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் அப்படின்றது நடைபெறுமா என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எப்பேற்பட்ட நிகழ்வுகள் அரசியல் களத்தில் நடைபெறப் போகிறது அப்படின்றத நம்முடைய தமிழக அரசியல் என்னும் சேனலின் வாயிலாக நாமளும் தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நண்பர்களே. தமிழகத்தில் நடக்கப் போகின்ற ஒரு விதமான விஷயத்தையும் ஒரு விதமான நுணுக்கங்கள் தகவல்களாக எல்லாத்தையுமே நம்ம A to Z பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே. தமிழகத்தில் நடைபெறப் போகின்ற அரசியல் எப்பேற்பட்ட மாற்றத்தை நோக்கிய நகர்வாக அமையும், எந்த மாதிரியான சூழல்